துடிக்குது மனசு. விக்னேஷ்குமார் தன்னுடைய மகள் ஸ்ரேயாவை தத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. தத்து கொடுக்கணும்னா என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றணும் இத பத்தி விளக்கமா சொல்ல வந்திருக்கிறாரு வழக்கறிஞர் சிவகுமார். இப்ப அவர்கிட்ட பேசுவோம். தத்து கொடுக்கணும் அப்படின்னா பொதுவா என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? அதாவது தத்து கொடுக்கறது முதல்ல தத்து கொடுக்கறவங்க அவங்களுடைய அப்பாவுக்கு முழு மனத சம்மதத்தோட இருக்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்கும். ஆனா அப்பா இருக்கிற சமயத்துல அப்பா மட்டும் கொடுத்த சம்மதம் இருந்தா கூட போதும். அம்மா விதி விலக்கு மாதிரி சில நேரங்கள்ல தான் அம்மா கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்பா இப்ப இவருடைய கேஸை பொறுத்த வரைக்கும் இவர் தாராளமா தத்து கொடுக்கறதுல தடை எதுவுமே கிடையாது. தாராளமா தத்து கொடுக்கலாம். அதே மாதிரி தத்து எடுக்கிறவங்க அவங்க அவங்களுடைய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது அவங்களுடைய பர்சனல் அவங்களுக்கு இப்போ ஒரு இது பெண்ணா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெண் இருக்கக்கூடாது. தத்து எடுக்கிறவங்களுக்கு பெண் இருக்கக்கூடாது. சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் விதிமுறைகள் தத்து கொடுக்கிறவங்களை காட்டிலும் தத்து எடுக்கிறவங்களுக்கு தான் அதிக விதிமுறைகளுக்கு கொடுத்திருக்கு. சோ இந்த விஷயத்தை இவங்களை பொறுத்த வரைக்கும் தத்து கொடுக்கறதுல எந்த விதமான தடை இல்ல. சரி சார். பட் இப்போ எப்படி அவங்க விருப்பத்தை வெளியில யாரு முன் வர்றாங்க அப்படிங்கறது இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராக இருக்கலாம். அதாவது எந்த ஒரு பொது ஜனங்களா இருக்கலாம் அல்லது இவர்களுடைய உறவினர்களா இருக்கலாம். அதுல பத்தி எந்த விதமான நோ பார் அதை பத்தி எதுவும் இல்லை. அவங்க 2 பேரும் அவங்க வரணும். இவங்க குடுக்கறது இவங்க வரணும். இல்லையா யாருமே வராத பட்சத்தில் இப்படி யாருமே வரல, யாருமே உறவினர்கள் யாரும் முன் வரவில்லை, தெரிந்தவர்கள் முன் வரவில்லை, நண்பர்கள் யாரும் முன் வரவில்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் கொடுக்கலாம். பேப்பர் பப்ளிகேஷன் யாரு வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதை பார்த்து இப்ப இந்த மீடியாவை பார்த்து கூட யாரும் வரலாம், இதை பார்த்து கூட வர்றது முன் வரலாம். அப்படி வந்தாலும் அவர்கள் 2 பேரும் இவரும் தத்து எடுப்பவர்களும் 2 பேர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு மனு செய்ய வேண்டும். மனு செய்து அந்த மனுவின் அடிப்படையில் 2 பேரையும் விசாரிப்பார்கள். இவர்கள் கொடுப்பதற்கு சம்மதமா அவர்கள் எடுப்பதற்கு சம்மதமா என்று விசாரித்து அந்த எடுப்பதற்கு அவர்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதா, இவங்க கொடுப்பதற்கு இவரு உண்மையான அப்பா அம்மா அதற்கான ஆதாரங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் விசாரிச்சு அது ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறம் நீங்க அதுல அப்போ குடுக்கறவங்களும் எடுக்கிறவங்களும் 2 பேருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆமா, எஸ், கண்டிப்பா இருக்கணும். தெரியணும் யாரு யாருக்கு போகிறாங்கிறது தெரியணும் இல்லையா? யாருக்கு தெரியணும், ஐடென்டிட்டி தெரியணும். அவங்களுக்கு இவங்களுக்கு முன்ன பின்ன தெரிஞ்சிருக்கலாம், அது யாருனாலும் இருக்கலாம். ஆனா 2 பேருமே மனு செய்யணும். இப்போ இவங்களுக்கு வெல் அக்யூண்டட் பர்சன்ஸ் இருக்கணும்ங்கிறது அவசியம் இல்லை. இது யாராவது ஒருத்தர் இருக்கலாம். ஆனா 2 பேருமே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யணும். 2 பேருமே நான் கொடுக்கறதுக்கு சம்மதம், அவங்க எடுப்பதற்கு சம்மதம் அப்படின்னு என்று 2 பேருமே மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில தான் கோர்ட் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும். நீங்கள் எடுக்கிறது அதுக்கப்புறம் தான் வேலிட் ஆகும். இந்த எடுத்த தத்து கொடுத்தது செல்லத்தக்கது ஆகும். அது வரைக்கும் நீதிமன்றத்தில் போகாமல் தத்து எடுப்பது செல்லத்தக்கது ஆகாது. அது இன்வேலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரைட், இது ப்ரொசீஜர் இஸ் வேலிட். ஓகே. விக்னேஷ்குமார் சொல்லுங்க மேடம். இதுதானே உங்க குழந்தை ஸ்ரேயா? என்னோட பொண்ணு மேடம். உங்களுக்கு எதுவும் கேள்வி கேட்கணும்னா, உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தா நீங்க நேரா கேட்கலாம். சார், இப்போ நான் என் குழந்தைய நான் நல்லபடியா இருக்கட்டும், என்னால முடியலைங்கிற பிரச்சனை எனக்கு ஆட்ராசன் இருக்கிறனால நல்லபடியா இருக்கட்டும், எனக்கு யாராவது உதவி செஞ்சா போதும் சார் எனக்கு. அதே போல நான் கொடுக்குற குழந்தை என் பொண்ணு, நான் பெத்த பொண்ணுன்னு சொல்லணும். அதாவது தாய்க்கு அப்புறம் தாரன்னு சொல்லுவாங்க. தாரத்துக்கு அப்புறமும் ஒரு தாய் யாருன்னு கேட்டா ஆம்பளைங்க தான். ஏன் அப்படின்னாங்க, உணர்வு ஒரு புரிஞ்ச ஆம்பளைங்க. என்ன காலையில போயிட்டு நைட்டு வர்றோம், ஏன்னா அந்த பாசத்தை காட்டக்கூடியதே ஒரு தகப்பனாலதான். என்னால முடியாத பிரச்சனை ஏன் அப்படின்னா இருக்கிற சூழ்நிலை என்னால முடியல, அதனால என் பொண்ணை கொடுக்குறேன். என்னால முடிஞ்சது மாசத்துக்கு ஒரு முறை என்னால என் குழந்தைய நான் பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். ஏன் அப்படின்னா பெத்த மனசு எப்படி இருந்தாலும் சரி, கையால தூக்கி என் ரத்தம் என்னோட டிஎன்ஏ இருக்கும் பொழுது நான் அதை கண்டிப்பா பார்க்கணும். மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல 2 மாசத்துக்கு ஒரு முறையோ 3 மாசத்துக்கு ஒரு முறையோ எப்படி வாய்ப்பு கொடுத்தாலும் நான் பாக்குறதுக்கு எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு சூழ்நிலை வேணும் சார். எனக்கு இந்த சூழ்நிலையில ஒரு தத்து கொடுத்து விட்டவே அந்த தத்து எடுத்தவர்கள் அவர்கள் எப்படி பெற்றெடுத்த பிள்ளைகள் போலதான் ஆகி போகும். இந்த குழந்தை யாரு ஃபுல் ரைட்ஸ் டு ஆஸ் அவங்க எப்படி குழந்தைய பெற்று எடுத்து எந்த ரைட்ஸ் அவங்களுக்கு உரிமை வருதோ அதே மாதிரிதான் இந்த குழந்தை வரும்.
இதுக்கப்புறம் இவரும் அவங்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது சட்டத்து பிரகாரம். அவங்க பார்க்கணும், இவர் போய் பார்க்கணுங்கிறது தான் இப்ப இவருடைய வேற கோரிக்கை. இவர் போய் பார்க்கலாம், அவர்கள் சம்மதித்தால் அவர்களுடைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ள பரஸ்பர ஒப்பந்தத்தில் தனிப்பட்ட முறையில் அது வந்து கோர்ட்ல வந்து பைண்டிங் பண்ணாது. ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்க தத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாவே அதுக்கப்புறம் அதை வந்து ரிவோக் பண்ணவே முடியாது அப்படிங்கறது சட்டம் சொல்லுது. ரிவோக் பண்ணவே முடியாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. சோ ஒன்ஸ் சட்டம் கொடுத்த பிறகு இல்ல என் பையன் என்கிட்ட வரணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தடவை தத்து கொடுத்துட்டா அவ்வளவுதான். அதை நீங்க தத்து கொடுக்கும் போது நல்லா யோசிச்சு செய்ய வேணும். இப்ப நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் மேடம் சொன்னாங்க, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு, யாராவது ஒருத்தர் முன் வந்து சரி பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஏன் தொடர்ந்து அந்த குழந்தையை வளர்க்க கூடாதுன்னு கேட்டாங்க. நல்ல கேள்வி கேட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க நல்லா போயிடுச்சுன்னா வளர்க்கறதுல வந்து ஒன்ஸ் நீங்க ஒருவேளை நீங்க தத்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த ஹார்ட் நல்ல ப்ராப்ளம் எல்லாம் சரியாயி நீங்க நல்லபடியா வந்துட்டீங்கன்னு இப்ப இருக்க தற்காலிக பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுச்சு. நீங்க சொல்றது வாசம் சார். மறுபடியும் நீங்க வந்து குழந்தை வேணும்னு சொன்னாலும் அதுக்கு வந்து ரொம்ப ரிமோட் பாசிபிலிட்டிஸ். நீங்க சொல்றது நீங்க கரெக்ட் தான் சார் சொல்றீங்க. நான் உதவின்னு போய் கேக்குறப்ப என்னால யாரும் உதவி செய்யல. என்னோட உதவியில ஒன்ன தர்றேன், எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? நான் கொடுத்தவங்கள, என் பிள்ளைய கொடுத்தவங்க உதவி செய்ய மாட்டாங்களா? எனக்கு உதவி செய்யறவங்க நீங்க இருக்க முடியாது. அப்படியெல்லாம் நீங்க எதிர்பார்த்து இருக்க முடியாது. அவங்க இந்த குழந்தை கொடுத்ததுனால அவங்களுக்கு கன்சிடரேஷன்ஸ் எனக்கு எதுவும் செய்வாங்கிறது அதை நீங்க எதிர்பார்க்க கூடாது. வித்தவுட் கன்சிடரேஷன்ஸ் தான் வந்து இந்த அடாப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த விஷயம் இருக்கக்கூடாது. நீங்க கொடுக்கறதுனால பைசா அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தருமே பைசா வாங்கிக்கிட்டு மூலமாக செஞ்சு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க என்ன மறைமுகமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த கன்சிடரேஷனும் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க முழு மனதோட கொடுக்கணும், அவங்க முழு மனதோட எடுக்கணும். இதுதான் சட்டம் சொல்லுது. சோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கங்க. உங்களுக்கு ஒருவேளை உடல்நிலை சரி பிறகு பிற்காலத்தில் சரியாகும் பட்சத்தில் உங்களுக்கு குழந்தையாக நம்ம பின்னாடி அடாப்ஷன் கொடுத்துட்டோம், இப்ப நல்ல நிலைமையில இருக்கிறோம், இப்ப வந்து குழந்தைய விட்டுட்டோமே அப்படிங்கிறது ஃபீல் பண்ணக்கூடாது. அதை நீங்க ஒரு உறுதியா இருக்கணும். அதை நீங்க பாத்துக்கணும். அது என்னங்கிறது நீங்க செய்யணும். இப்ப குழந்தையும் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயாச்சுன்னா அந்த குழந்தைக்கு ரைட்ஸ், அம்மா அப்பா வழியா இருக்க ரைட்ஸ் எல்லாம் எல்லாமே கட்டாயிரும். இவங்களோட ரைட்ஸ் வந்து எல்லாமே கட்டாயிரும். அவங்க எப்படி பெற்றெடுத்தாங்களோ குழந்தைய, அது மாதிரி அந்த குழந்தைக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்க பெற்றெடுத்த அந்த மாதிரி எந்த அந்த ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயங்களும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த எல்லா உரிமைகளும் அவங்க பெற்றெடுத்த குழந்தைகள் போல உள்ள உரிமைகள் இருக்கு. அதுல வந்து எந்த விதமான தடையும் கிடையாது. நாளைக்கு அவங்க தத்தெடுத்தோம் அதனால அந்த குழந்தைக்கு எதுவும் பிற்காலத்தில் சொத்து கொடுக்க கூடாது, எதுவும் செய்யக்கூடாதுங்கிற அந்த இதெல்லாம் வராது. அந்த குழந்தைக்கு எல்லா ரைட்டும் இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்போ இவங்க அம்மா கூட இல்லாத பட்சத்துல ஃபியூச்சர்ல எதுவும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது மாதிரி ஒன்னும் பிரச்சனை இருக்காது. அம்மா போய் 3 years எங்க இருக்காங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. அதான் ரினவுன்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எங்கேயாவது போய்விட்டா அவங்களுக்கு கூட ரினவுன்ஸ் பண்ணிட்டாங்க, ரினவுன்ஸ் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போயிருக்காங்க என்னன்னு தெரியாத பட்சத்துல வந்து அவங்களோட சம்மதம் தான் இப்ப வந்து முக்கியமா வந்து வேணுமா வேணாமாங்கிறது கொஸ்டின். இப்ப அவங்கள எங்க இல்லாத பட்சத்துல வந்து இவருக்கு வந்து முழு உரிமை இருக்கு, தத்து கொடுக்கறதுக்கு முழு உரிமை இருக்கு. அதை பத்தி எந்த தடையும் கிடையாது. அவங்க திருப்பி வந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ஸ் ரினவுன்ஸ் தி வேர்ல்ட் அப்படின்னு அவங்க எப்ப வர்றாங்களோ வந்து சொன்னாலும் நீதிமன்றத்தில் சொன்னாலும் இவங்க கொடுத்த தத்து வந்து வேலிட். அதை பத்தி ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ அதனால இவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. தத்து கொடுப்பதில் எந்த விதமான தடை கிடையாது. வயசு வரம்பு இருக்கா? வயது வரம்பு 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தான் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. பாய் கேர்ள் irrespective of the செக்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை 15 வயசுக்கு மேல இருந்தால் தத்து எடுப்பவருக்கும் தத்து கொடுப்பவருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் தத்து எடுப்பவருக்கும் 21 வயது வந்து வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு. 21 வயசு வித்தியாசம். அது வந்து மேல் ஃபீமேலுக்கு தான். சப்போஸ் ஒரு மேல் வந்து ஒரு ஃபீமேல் அடாப்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 21 இயர்ஸ் இருக்கு. சப்போஸ் ஃபீமேல் பண்ணாங்க, மேல் அடாப்ட் பண்ணா அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் 21 இயர்ஸ். அந்த ஒரு இது. மற்றபடி ஒன்னும் எந்த விதமான தடை கிடையாது. இந்த ப்ராசஸ், இந்த அடாப்ஷன் ப்ரோக்ராம் எல்லாமே எவ்வளவு நாள் ஆகும்? அது இவங்களை அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 months ஆகும். 3 to 4 months இவங்க அடாப்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்லணும். அது எப்படினாலும் ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் ஆவரேஜ் ஆகும். சொல்ல துடிக்குது மனசு.